Good morning, guys. Welcome back to the channel Snaps of Arun. இன்னைக்கு ஒரு புது லொக்கேஷன் போகிறோம், யூனிக் லொக்கேஷன். ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னா விநாயகர் சிலைலாம் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க ஃபார் சேல். விநாயகர் சதுர்த்தி இஸ் ரவுண்ட் த கார்னர். நான் இப்போ வேளச்சேரியில் இருக்கேன். ஸோ அது போக இன்னும் ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், நம்ம சீக்கிரமாக அந்த லொக்கேஷன் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. ஸோ எனக்கு இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷனாக பட்டுச்சு. சரி, இதையும் நம்ம கவர் பண்ணுவோமே அப்படின்ட்டு போகிறேன். பாருங்க, ஏர்லி மார்னிங்கே சைக்கிளிங் பண்ணுறாங்க, வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க பீப்புள். இந்த பிரிட்ஜெல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டாங்க, சூப்பராக இருக்குது. 100 feet ரோட்டில். வாவ், இட்ஸ் ரியலி நைஸ். ஓகே, ரோட் காலியாக இருக்கு. இதே ஈவினிங் 6 மணி ரேஞ்சுன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும். வாவ், செம்ம வியூவாக இருக்குது ரோடு ஏர்லி மார்னிங். இந்த பர்டிகுலர் ரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ரைட் சைடில் ஃபாரஸ்ட் மாதிரி. நான் இப்போ உங்களுக்கு அந்த லொக்கேஷன் பற்றி சொல்கிறேன். இது கொசப்பேட் பாருங்க, எக்மோர் மியூசியம் லெஃப்ட் சைடில். ஓகே, அந்த லொக்கேஷன் வந்து கொசப்பேட், புரசைவாக்கம் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். கைஸ், இங்கே வந்துட்டோம். கொசப்பேட்டை பார்த்தீங்கன்னா முன்னாடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரோட்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாமே டெலிவரிக்கு போகும். இதுதான் அந்த லொக்கேஷன். சரி, நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பிள்ளையார் கோயில் முன்னாடி விநாயகர் சிலை வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லாவும் இருக்குது. இந்த மாதிரி வரிசையாக பண்ணி வச்சுருப்பாங்க. வேரியஸ் மாடல்ஸ், வேரியஸ் டிசைனில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து ரோட்டில் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் சிலை இருக்குது. இங்கே ஒரு சர்க்கிள் ரவுண்டானமாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக நிறைய ஃபார் சேல் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் லேண்ட்மார்க். இது பாருங்கள், இது ஒரு மாடல் உட்காந்துருக்க மாதிரி கோமாதால. நம்ம வந்து உள்ள ஏரியா உள்ளே வந்தோம். இங்கே ஃபுல்லாக நிறைய பேர் பண்ணுறாங்க சில. நம்ம அப்படியே ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு சின்ன குட்டி சந்தாக இருக்கும், அங்கங்கே பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படியே அவங்கள தேடி போய் பார்த்து அவங்க ஸ்டோரிலாம் கேட்போம். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இது ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க இங்கே. என்ன பண்ணுறீங்கண்ணா இது? பிள்ளையார் அப்படியா? மண்ணு பிள்ளையார் மண்ணு பிள்ளையா? ஹோல்சேல் ரேட்ல ஓகே, விற்கிறவங்களுக்கு கொடுக்கும். ஓகே. இது அப்புறம் காஞ்ச அப்புறம் தான் அந்த பெயிண்ட்ல அடிப்பீங்களா? ஆமா, பெயிண்ட் பெயிண்ட் அடிச்சது இருக்குது உள்ள வச்சுருக்கீங்களா? எவ்வளோ இங்கே ரேட் நீங்கள் சார் 6 இன்ச்சு, இது 12 இன்ச்சு. இது 12னா 12 இருக்காது, 13 இருக்கும். ஒரு அடி கணக்கு தான் 150.
அப்போ வருஷம் பூரா இருக்குமா இல்லை? வருஷம் பூரா வேலை சார். அதாவது இவங்க இப்போ இது முடிச்சிட்டு அடுத்தது சரஸ்வதி பூஜை இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு அந்த இது பண்ணாது. அதாவது சார், ஓகே வேற ஒரு ஜனவரி ஓகே 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் ஓகே வேலை இல்லைன்னு நம்மளா லீவ் போட்டால் தான் வேலை இல்லை. ஓகே கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடையாது, தனி இது பிரைவேட். வேலை இல்லை நம்மளா பார்த்து லீவ் போட்டால் தான். கலெக்ட் பண்ணுவோம். இது வந்து காய் ஹோல்ஸ் வந்து வேஸ்ட் இருக்கு. ஃபுல்லாக சீக்கிரமாக காயும். நாளைக்கு வண்டியில் ஏற்றுறதுக்கு அடுக்கிறதுக்கு கரெக்டாக. உங்கள் பேருண்ணா? சம்பந்தமூர்த்தி சார். ஃபோன் நம்பர் இருக்கு அவங்க சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் கடை தரேன். இல்லை ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 81 81 22 59 59 39 39 8 ஓகே 77 ஓகே 08 77 08 37 37 39 39 84. 81 சம்பந்தமூர்த்தி. ஓகே. இந்த தெரு பேர் என்னது? சித்தானந்த தெரு, கொசப்பேட்டை. ஓகே ஓகே பைப்பு வேலை செய்வோம். ஓகே ரப்பரு, பிஓபி, மண்ணில் செய்வோம். எல்லாமே செய்வோம். கோயிலுங்களுக்கு கலர் பண்ணுவோம். அது ஒரு கார்டு ஒன்று எடுத்து எவ்வளோ வருஷமா சார் செய்றீங்க? இது வந்து பூர்வீகமாக பண்ணுறாங்க. எங்கள் தாத்தா காலம், அதுக்கடுத்து எங்கள் தாத்தா காலம் பண்ணும்போது எல்லாம் வேலைக்கார காலம். அப்போ சுதந்திரம் வாங்கலை. அப்புறம் எங்கள் அப்பா கற்று நான் எனக்கு கற்றுது எங்கள் பையன். ஓகே அவர் என்ன பண்றாரு? அவரும் இந்த மாதிரி தான் செய்கிறாரு. உங்களை பார்த்தா அப்படியே செய்வார். என்னை விட ஒரு படி வேலை அதிகம். உங்களை பார்த்தா அப்படியே செய்வார். இந்த மாதிரி ஒரு வேலை. பார்த்தீங்கன்னா வருஷம் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். ஏரியா கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. ஸோ ஃபார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அந்த பண்ணுற இடத்துல போய் ஸ்டோரிஸ் ரெக்கார்ட் பண்ணது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ டோபி கேட் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து டோபி அந்த ஒர்க் துணிலாம் காய போட்டு அந்த ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணுறாங்க க்ளாத்ஸு. ஒரு 4-5 லைன் தான். அப்புறம் மேலே ஃபுல்லாக காய போட்டுருக்காங்க பட்ஸில். ஷர்ட்ஸ், யூனிஃபார்ம், பெட்ஸ் எல்லாமே. அப்படியே பார்த்தீங்கன்னா வரிசையாக இந்த பிளாக் ஃபுல்லாகவே வந்து துணி காய போட்டுருக்காங்க. வேரியஸ் கலர்ஸ், வேரியஸ் பேட்டர்ன்ஸ். இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ரொம்ப யூனிக்காக இருக்குது. மேலே கைண்ட் ஆஃப் சாப்ரான், கீழே ஒயிட், அப்புறம் க்ரீனு. ஸோ அப்புறம் இந்தியன் ஃப்ளாக் கொஞ்சம் ரெசம்பிள் பண்ணுது. நாட் ஃபுல்லி பட் ஓகே. இங்கே நம்ம முடிச்சிட்டோம் டோபி கார்ட்லேருந்து. ஸோ இங்கேருந்து நம்ம வேறு லொக்கேஷன் போகிறோம். இன்னும் ஒரு பிள்ளையாரெலாம் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய பிள்ளையார். அதை பார்க்க நம்ம போகிறோம். ஸோ அப்படியே வீடியோ கண்டிஷனாக பார்த்துக்கிட்டே வாங்க. பாருங்கன்னா ரொம்ப பெரிய சிலை வச்சுருக்காங்க. 20 ஃபீட் மேலே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த தெருமுழுவே பெரிய பெரிய சிலையாக வச்சுருக்காங்க வரிசையாக. ஃபுல்லாகவே பெருசாக இருக்குது. சந்தமுழுக்கே வரிசையாக இருக்குது பிள்ளையார், பெருசாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வரிசையாக பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம். அங்கேருந்து இங்கே வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, செம்ம பெருசாக இருக்கு.
எவ்வளோ பெருசாக இருக்குது. கைஸ் இந்த சந்து ஒரு சந்து ஃபுல்லாக வரிசையாக பெரிய பெரிய ஏராக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுவேன். அன்டில் தென் டேக் கேர் ஃப்ரம் அண்ட் பை ஃப்ரம் அருண்.